செங்கோட்டையன் சார் தளபதி விஜயை புகழ்ந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட 50 வருஷம் அரசியல் அனுபவத்தில் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திறன் கொண்ட ஒரே தலைவர் விஜய் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் நான் வந்ததையும் பார்த்துருக்கேன், போனதையும் பார்த்துருக்கேன். இதே மாதிரி பல இயக்கங்கள் எழுந்ததையும் பார்த்துருக்கேன், விழுந்ததையும் பார்த்துருக்கேன். ஆனால் தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் இயக்கம் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக இணைக்கிற ஒரு இயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இயக்கம் வளராது, இதில் யாருமே நுழைய முடியாது, இது நீண்ட காலம் நிலைக்காது அப்படிலாம் நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான விமர்சனங்களை நான் அரசியல் அனுபவத்தில் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தவங்கலாம் இதே மாதிரி ஒரு விமர்சனங்களுக்கு பின்னாடி இருந்து வந்தவங்க தான். அதனால நான் உறுதியாக சொல்கிறேன், தளபதி விஜய் அரசியலில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர் தான். இதை எத்தனை பேர் கூட்டணி போட்டாலும், எத்தனை பொய் செய்திகள் பரப்புனாலும், எல்லா சேனல்களையும் விலைக்கு வாங்கினாலும் இதை மாற்றவே முடியாது. நான் போகிற இடத்துலலாம் மருத்துவர்கள், இளைஞர்கள், பிற கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாருமே தமிழ்நாடு நல்ல பாதைக்கு போகணும்னா தளபதி விஜய்க்கு கீழே தான் ஆட்சி அமையணும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் மத வேறுபாடுகளை தாண்டி தளபதி விஜய்க்காக மக்கள் ஒன்று கூடுகிறதை என் கண்ணால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி விஜய்க்காக ஒன்று கூடுகிற மக்கள், ரசிகர்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே உண்மையாகவும் ஆழமாகவும் அவரை நம்பி வராங்க. கண்டிப்பா டிவிகே கட்சி பெரிய வரலாறு படைக்கும். அவங்க கூட இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே எதிர்காலத்துல தமிழ்நாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய சக்திகளா மாற போறாங்க அப்படின்னு கம்பீரமா சொல்லியிருக்காரு.